கடவுளே, என் புருஷன்கிட்ட இருக்கிற சரஸ்வதியை தேடி இன்னைக்கு லட்சுமி வந்திருக்கிறா. அவளை சீக்கிரம் அனுப்பி வைமா, எங்க பண கஷ்டம் எல்லாம் தீரும். இந்த டியூனுக்கு ஒரு டியூட் பாட்டு எழுது. கண்ணும் கண்ணும் பார்த்தா மின்னல் வெட்டும் ஆத்தா. ஆகா, நெஞ்ச தொட்டுட்டீங்க. சும்மாரியா, பல்லவியில தம்மேஜையா. சின்ன சின்ன தோட்டம் சிரிக்கும் முல்லை கூட்டம். ஆஹா, என்ன மாதிரி பல்லவி பாத்தீங்களா? பாரு சங்கரா. சின்ன சின்ன தோட்டம் சிரிக்கும் முல்லை கூட்டம், சின்ன சின்ன தோட்டம் சிரிக்கும் முல்லை கூட்டம். ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். இதுக்குதான் புதுசா எழுதுற கவினை வானா சொல்றது. தம்மோட எழுதியா? மச்சான் 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 மனசில் அன்பை வச்சான். நல்லா வச்சீங்க. நான் கேக்குற தம்மு இது இல்லையா? கொஞ்சம் இருங்க சார், வந்துடுறேன். யோ, என்ன எழுதிச்சு போன அந்த ஆளு? எந்திரியா, ஓடியா. கணேஷ், அவர் எங்க போறாரு? டைரக்டர் சார், கவிஞர் போறத பார்த்தா திரும்பி வர மாதிரி எனக்கு தெரியல. வருவார் நிச்சயமா. வெளியில போய் எழுதிட்டு வந்து நம்மளை எல்லாம் அசத்த போறாரு பாருங்க. அப்போ நான் கேக்குற தம்மு கிடைக்குங்கிற? கிடைக்கும் கிடைக்கும். எங்க கவிஞர்? கவிஞர் இந்த பொட்டலத்தை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாரு. பாட்ட பொட்டலமா கட்டிட்டானா? மளிகை வேலை பார்த்தோம் போல இருக்குது. கணேஷ்ட கொடு. இந்தாங்க. அதை நீ வாங்காத. வேண்டாம்பா, ஏற்கனவே ஒரு பொட்டலத்தை வாங்கி நான் பட்ட கஷ்ட போதும். அவர்கிட்டே கொடு. குண்டாயா, குண்டா. எழுதிட்டான் போல இருக்குது. நீங்கள் கேட்ட தம் இதில் இருக்கிறது, பிரித்து பார்க்கவும். என்ன அது? பீடி. நீங்க கேட்ட தம்மு. சுத்து, அம்மா, என்னப்பா தெருவுல வரும்போதே அம்மான்னு கத்திட்டு வருவ, இன்னைக்கு சத்தத்தை காணோம்? நீங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்களா? அதனாலதான் தைக்க போறோம். அம்மா, இன்னைக்கு என் கூலி பணம் 20 ரூபா. அம்மா, எனக்கு செலவுக்கு பணம் கூட. ஐயோ, அம்மா, எனக்கு பசிக்குது, சோறு ரெடி பண்ணு. கை கால் கழுகிட்டு வா. வாடா. அம்மா, இன்னைக்கு என்ன உடம்பு? மிளகு போட்டு காரமா குழம்பு வச்சிருக்கேன். டேய், நீ யாருடா? உள்ளத உள்ளபடி சொன்னா என் பேர் கருப்பட்டிங்க. உன் பேரை கேட்கல. உங்க தாத்தா சாகும்போது உன்னை என் கையில பிடிச்சு கொடுத்துட்டு என்ன சொன்னாரு? உள்ளத உள்ளபடி சொன்னா கருப்பட்டி கருப்பட்டி, இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீங்க தானே சொன்னாரு. நானும் அப்படித்தானே நடந்துட்டு வரேன். உள்ளத உள்ளபடி சொன்னா ஆமாங்க. இப்போ அம்மா ஒண்ணு கேட்க போறேன், பதில் சொல்றியா? உள்ளத உள்ளபடி சொல்லட்டுமா, உள்ளத இல்லேன்னு சொல்லட்டுமா? அது எனக்கு தெரியாதா? எவ்வளவு கூலி? உள்ளத உள்ளபடி சொன்னா முத்துவுக்கு தெனக்கூலி தெனக்கூலி. அது எனக்கு தெரியாதா? எவ்வளவு கூலி? 20 ரூபா. அதான் உங்ககிட்ட இப்ப கொடுத்தானே. ஏமா நான் இல்லாத நேரத்துல அவங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்? என் மேல நம்பிக்கை இல்லையா? சாதாரணமா தான்ப்பா கேட்டேன். அதுக்கே எப்படி கோவப்படுற? சத்தமா பேசினா கோவம் சொல்லிடுவியே. நீ எப்பவுமே இப்படிதான். வாடா. ஏன்பா எங்க போற? பசிக்குதே நீயே. இப்போ எனக்கு பசிக்கல. சாப்பிட்டு போலாம் முத்து. போடா. சாப்பிட விட மாட்டிய. யாரும் அப்படி இப்படி போக கூடாது. அப்படி போனீங்கன்னா லட்டி முட்டாளி அடிப்பேன். நிக்க மாட்டேங்குது. யாரு அது? தங்கமுத்து கருப்பட்டிங்கிறது. அது நாங்க இல்ல. என்ன விஷயம்? மாடு வாங்குற இடத்துல ஒருத்தனை அச்சு போட்டு வந்துட்டாங்க. அவனை மடக்கி போட்டு புடிச்சு வர சொல்லி எங்க இன்ஸ்பெக்டர் உத்தரவு. அவனை நீங்க பிடிக்க முடியாத. ஏன்? உடம்பு பூரா விளக்கணை தடவி இருப்பாங்க. விளக்கணை தடவினாலும் மண்ணை போட்டு பிடிச்சு விடலாம. அந்த தங்கமுத்து இருக்கானே, நேத்து நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டான். செத்து முட்டானா? தங்கமுத்து கூட இருந்த அந்த கருப்பட்டி என்ன ஆகும்? அது எங்க கேக்குறீங்க? இங்க வாங்க, நான் சொல்றேன். அவன் நிறைய தின்னுட்டு வாந்தி பேதியால செத்து போயிட்டான். அட் டைம் ஒரே நேரத்துல 2 பேர் செத்தாங்களா? எப்படி? அவர் உயிர்னா இவர் உடல், இவர் உடல்னா அவர் உயிர். அவ்வளவு நட்பு. ஏங்க அழுவுறீங்க? நட்புன்னா இதுவல்லவா நட்பு? மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வேண்டி கிடையாது தம்பிடா. நீ தங்கமுத்து மாதிரியாவும் நீ கற்பட்டியோ மாதிரியாவும் இணைஞ்சு வாழணும். இன்ஸ்பெக்டர் கேட்டா
நான் என்ன பத்தி சொல்லுவேன்? ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஏன் ஏட்டையா அழுவுறீங்க? நான் என்னதான் சொல்றதுப்பா? அட் a டைம் ஒரே நேரத்துல 2 உயிர் நண்பர்கள் சேர்த்து விட்டாலுங்க. யாரு? தங்கமுத்து, கருப்புட்டி. யாரா சிரிக்கிறா? அங்க பாருங்க. என்னத்த பாக்குறது? தங்கமுத்துவும் அந்த கருப்பிட்டையும் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தானா? உயிரோட இருந்துன்னு செத்து புட்டதா போய் சொல்றீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டேஷனுக்கு என்னப்பா வரல நான் என்ன செய்வ? தயவு செய்து வந்துருந்தா என்ன, இல்லன்னா என் வேலை போயிடும். பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. வா போலாம். போங்க. போக பின்னாடி வரேன். ஏட்டையா அண்ணன் ஏன் அடிச்சாரு தெரியுமில்ல? பசு மாட்டை அடி மாட்டுக்கு புடிச்சிட்டு போனா அதனால அடிச்சேன். இதெல்லாம் நான் கேட்டேன். ஏயா மரியாதையா சொல்றேன், நடந்து வாங்க. இல்ல நான் லட்டி முட்டியாலே அடிப்பேன். லட்டியே காணுமே. நீங்க தான் டீ கடையில வச்சுட்டு வந்துட்டீங்க. நான் வந்து எடுத்து வரட்டுமா? நீ எடுக்கூடாது. நான் வேணா எடுத்துட்டு வரட்டுமா? காதுல பூ வச்சிருக்கேன்னு நினைச்சு கிடக்குறீங்களா? இல்ல என்ன பைத்தியக்காரன் நினைச்சு கிடக்குறீங்களா? உங்களை விட்டா இப்படியே ஓடி போட மாட்டீங்க. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வர்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? கருப்பட்டி, இவர் உன் அண்ணனா? ஏன் கேக்குற? உன்னை விட அறிவு ஜாஸ்தி இருக்கு. இந்த தங்கம் இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நடப்பா. பட்டணம் வந்தாச்சு, பட்டணம் வந்தாச்சு. கருப்பட்டி, பெரியவருக்கு வண்டிக்கான கூலியை கொடுத்துடுறா. ஆமா, உன்னை உட்கார வச்சு ஓட்டுனதுக்கு இன்னைக்கு நீ நர்மத்துல தான் முடிச்சிருக்கணும். இல்ல கரடி மோதிரம் முடிச்சிருக்கேன். கரடியா? எல்லாம் பொஞ்சாது ஐயா. தம்பி கண்ணா ஒரு டீ கொடுப்பா. என்ன முத்து, இன்னைக்கு நல்ல வருமானம் வந்திருக்குமே. அடிச்சு கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. பூரா வால்டிப்பு போன கேசா வந்திருக்குமே. அது எப்படி உனக்கு தெரியும்? எல்லாம் ஏன் திறமைதான். நீ பத்தியா? ஏதா இவ்வளவு? நான் தான் எல்லாரும் வால்டிப்பு முடிஞ்சு பிளாட்பாரத்துல ஒரு கடை இருக்கு, அங்க போங்கன்னு நினைச்சேன். டேய் ராஸ்கல், திருடி சம்பாதிக்க கூடாது, உழைச்சு சம்பாதிக்கணும். நாளைக்கே சைக்கிள் காரன்லாம் பார்த்து அதெல்லாம் கொடுத்துரு அவங்க கிட்ட. சரி சார் டீ இங்க விடுவா. உனக்கு இன்னைக்கு பச்சை தண்ணி கூட இல்ல. போ. ஐயோ, போலீஸ் வருது, கடையில எடுங்கப்பா. போலீஸ் வருது, கடையில எடுங்கப்பா. எடுங்கப்பா, கடையில சொன்னா கேளுங்க. போலீஸ் வருதுப்பா. கடையில எடுங்க, போலீஸ் வருது. தூக்குன்னு சொன்னா எதை தூக்குறதுன்னு விவரமா சொன்னதானே தூக்க முடியும். வேணா நீங்க தூக்குங்க. யோ, பிளாட்பாரத்துல கடை வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன ஊருக்கு புச்சா? என்னையா புச்சா கிச்சாங்கிற? என்னையா சொல்ற? எந்த ஊரியா? ஏற்க மாட்டீங்க. சரியான பட்டி காட்டானுங்க. ஓய், பட்டி காட்டாட்டியான்னு சொல்லிட்டு இருக்காத. தம்பி தம்பி வேணாப்பா. ஏய் பாப்பாடா. ஆமா பாப்பா. பாப்பா பாப்பா வேணாப்பா. ஐயோ ஐயோ பாம்பு போச்சே. ஐயோ 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 பாப்பா கேளுப்பா. யோ, மறுபடியும் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டீங்க, உங்க 2 பேரையும் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாப்பா இந்த ட்ரெஸ்ல அழகாவே இருக்கடா. நம்ம கடை போச்சுப்பா. ஆமா முத்து, உள்ளூர்ல எல்லாம் நீ புலியா இருப்ப, இங்க வந்து பூனை ஆயிட்ட பத்தியா? நான் புலியா பூனையான்னு ஐயோ ஆட்டுறடா. ஒரு சைக்கிள். ஹலோ மிஸ்டர். இன்ஸ்பெக்டர், பிளாட்பாரத்துல கடை போட்டாதான் நீங்க வந்து ரூட்ஸ் எல்லாம் காட்டுவீங்க. நான் நடந்துகிட்டே பஞ்சர் ஓட்டுவேன், நடந்துகிட்டே காத்தடிப்பேன். அப்ப என்ன செய்வீங்க? நீங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு புதுசா ரூட்ஸ் தான் போடணும். வரட்டு மாரடரோ சார். ஏய் மிஸ்டர். ஏய் மிஸ்ஸி, என் அம்மா எனக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? தங்கமுத்து. தங்கமுத்து. இது எவ்வளவு அழகா இருக்கு. என்ன விஷயம்? வால் டியூப் போட்டு காத்து அடிக்கணும். சைக்கிளுக்கா? பின்ன என்ன வேணும் எனக்கா? இந்த மரபுக்கெல்லாம் குறைச்சல் இல்ல.
அது என் கூட பிறந்த குணம். வச்சுக்க, என்கிட்ட வாழ்த்திய புள்ள. என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட ஏது? வாங்கிட்டு வந்தேன். பாவம் இன்ஸ்பெக்டர்மா, இத போட்டு அடிச்சு கொடுத்துரு. அப்படிங்கிற? ஆ. சரி, நீயே போடு. இந்தா. தீப்பெட்டி இருக்கா? என்ன? ஏய், அவங்கள்ட்ட போய் தீப்பெட்டி கேக்குறிய? பாவம் அந்த அம்மா சுருட்டு தான் குடிப்பாங்க. அப்படியா? இந்தா, என்கிட்ட குச்சி இருக்கு, நீ எங்க வேணாலும் உரைச்சிக்க. ஆ. என்னப்பா கன்னத்துல வச்சதும் பத்திக்கிருச்சு? இதுல இருந்து என்ன தெரியுது? அம்மா நெருப்புன்னு. அப்ப அம்மாவை தொட்டா சுடும். ம். நீ வாயை மூடிட்டு அடியா. அடிச்சா கிழிஞ்சிடுமே. நீ போய் சொல்றாரு. அடி மேன். அதான் சொல்லிட்டாங்கல்ல, அடிப்பா. ம், ம். அடிக்கிற. அப்ப நான் அடிக்கட்டுமா? டேய் போடா அப்படியே. கேட்க மாடி மேன். ம். என்னையா டியூப் வெடிச்சு போச்சியா? அதான் அப்பவே சொன்னேன். நீங்க அடி அடின்னு சொன்னீங்களா? அடிச்சாரு. வெடிச்சு போச்சு. இப்ப என்னையா பண்றது? சைக்கிளோட பொடி நடைய வீட்டுக்கு போய் சேருங்க. ம். யோ! ம், மிரட்டாதீங்க. வாடா கருப்பட்டி. போயிட்டு வரமா. ஸ்டூபிட், இடியட், ராஸ்கல். என் குணம் உனக்கு தெரியாது. ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கேஸ் புக் பண்ணி லாரம் கட்டிட்டு வாவா. நிறுத்துமா, அக்கம் பக்கத்துல இருக்கும் தப்பா எடுத்துக்க போறாங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஏதோ தகராறுன்னு. ஆமா, யார திட்டிட்டு வர? அந்த ராஸ்கல. யார் அந்த ராஸ்கல்? ஒரு கண்ட்ரி ப்ரூட் சைக்கிள் வால் டியூப புடுங்கி காத்தடிக்கிற மாதிரி காத்தடிச்சு டியூப வெடிக்க வச்சுட்டான். ஏன் அந்த மாதிரி பண்றான்? உனக்கு என்னமா தகராறு? பிளாட்ஃபார்ம்ல சைக்கிள் கடை வச்சிருந்தான். அத தூக்கி ரோட்ல போட்டேன். டிட் ஃபார் டாட். சரியான குறும்புக்கார பையலா இருப்ப போல் இருக்க. சிரிக்காதீங்கப்பா, எனக்கு எரிச்சலா வருது. அவனை சும்மா விட போறதில்ல. போயும் பொம்பளை கிட்ட எதுக்குப்பா வீம்பு வீராப்பெல்லாம்? அவ மட்டும் என்னம்மா ஆம்பளைங்க கிட்ட ராங்க ரப்பு? ரப்பு மட்டுமா, கூட மப்பு வேற. அது என்னடா மப்பு? ரீஜன் நடந்துக்க தெரியல. ரீஜென்ட்டா? நீ முதல்ல ரீஜென்ட்டா நடந்துக்க. இது பாரு முத்து, நம்மள பொழைக்க வந்திருக்கோம். நமக்கு எதுக்கு இந்த வீண் பொல்லாப்பெல்லாம்? ஏதாவது பொழைக்கிற வழிய பாரு. சரிம்மா, இந்தா இரு, நாங்க வரோம். நானும் போறேன். ஏய், வா. எனக்கு வேலை இருக்குப்பா. அம்மா, இந்தா. வாடா, இனிமே நான் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? நீ தான் காசு திருடுறது இல்லையே. உள்ளத உள்ளபடி சொன்னா அம்மாவுக்கு நீ ரொம்ப நல்ல பிள்ளை ஆயிட்ட. நான் நல்ல புள்ளதான், நீ தான் திருட்டு பயலாயிட்ட. என்ன பார்த்தா திருடன்னு சொன்ன? ம். என்ன பார்த்தா திருடன்னு சொன்ன? என் கைய பார்த்தியா எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு? காலையில தான் சோப்பு போட்டு கழுவுனேன். கையில இல்லடா, இது என்ன காதுல? அதுல காசு எப்படி? அதானே. என்னடா இது? காசு வேற ஒண்ணும் இல்ல. கை தூக்கு. நல்லா தூக்கு. அந்த கையை தூக்கு. காலவரி, காலவரி. என்னடா இது? முத்து, நான் சின்ன பிள்ளையில ரொம்ப அழகா இருப்பேன். அடிக்கடி காசு முழுங்கணும். எங்க தாத்தா சொன்னாரு, அதுதான் பொத்து பொத்துன்னு விழுகுது. வேற எங்க தட்டா காசு வரும்? தங்கமே விழுந்தாலும் விழுகு முத்து. ஆ? இன்னும் ஆட்டக்காரங்களே வரல. விடிய விடிய நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கணும். எழுத்து அப்படி வெயி. முடியாதியா? முடியாதுங்கடா. கோவில் விவகாரம் என்னையா பொய்க்காலுக்கு ஒரு ஆட்டக்காரன உனக்கு கேவலம் போயிருச்சா? கால்ல கட்ட மாட்டாயா? ஓ, ஐயா, அண்ணாத்த எதுக்கு தகராறு பண்றாங்க? கோழி பிரியாணி வாங்கி கொடுக்கலையா, குடிச்சிட்டு தகராறு பண்றாரு தம்பி. அவ்வளவுதானே. கோழி பிரியாணிக்கு தனியா காசு கொடுத்துருவாங்க. போய் ஆடுங்க எல்லாம் ஜனங்களை காத்துட்டு இருக்காங்க. கேஸ் லைட் தூக்குறவன் புத்திமதி சொல்றியா? அதிகமா பேசுன பல்லு உடைஞ்சிரும். அவன் பல்ல நீ உடைக்க போறியா இல்ல நான் உடைக்கட்டுமா? ஏன் நீயே உடைய? நீ இருக்கிற தைரியத்துல பேசுனா என்னை உதவாங்கி கொடுத்துறவ இருக்க. அண்ணே, எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, போய் ஆடுங்கண்ணே. ஆட முடியாது, நீ ஆடிடுவியா? ஐயா, இவருக்கு எவ்வளவு சம்பளம்? 200 ரூபாய் பேசியிருக்கு. எனக்கு 100 ரூபாய் கொடுங்க, நான் ஆடுறேன். பிச்சுடுவோம் போடா. முன்ன பின்ன புழுக்கள் குதிரை ஆடிட்டியா? விழுந்து காலுகை அடிபட்ட போகுது. காலே உடஞ்சாரும் பரவாயில்லடா, அம்மாவோட கண் வைத்தியத்துக்கு பணம் கிடைக்குதுடா. என்னமோ 5-10 தானே சம்பாதிச்சிட்டு இருந்தோம், முள்ளங்கி 10 100 ரூபாய் கிடைக்குதுடா. வட போய் சமாளிப்போம். சமாளி. ஏ ராசா, உன் பேரை சொல்லிதானே பொட்டை வச்சு அடிவாரம் பூசுவேன். இது வரைக்கும் இப்படி ஆனது இல்லையே. இன்னைக்கு ஆட்ட நின்னு பார்த்தேன் ராசா. நிக்காதுமா, நடக்கும். என் ஆட்டக்கார சமாதானம் ஆயிட்டாரா? வேற ஒரு தம்பி ஆட போகுதுமா. அது எந்த ஊரு? தம்பி தொழிலுக்கு புதுசு. கண்டவனோட சோடி போட்ட
போட்டு ஆட என்னால முடியாது. ஏய் கண்டவன் எனக்கு கெட்ட ஓவர் ஆமா. இந்த ஆள் யாரு இப்படி எண்ணெயில வந்து தீஞ்சு போன பணியார மாதிரி இப்படி துள்றாரு? நீ என்ன தண்ணீர் விழுந்த பணியாரமா? யோ, இந்த சின்னாலப்பட்டு மீனாவோட சோடி போட்ட ஆட இந்த சில்லாவிலயும் ஒருத்த கூட கிடையாதியா? நீ என்ன பிஸ்கோத்து? வேணா கொடுத்து பாரு திங்கிறேன். டேய், வாடா இப்படி. இதோ பாரும்மா, ஆட போறியா இல்லையா? நீ யாரையா? ஐயோ, ஐயோ, ஏ ராஜா, இளையதிலகம் பிரபு மாதிரியே இருக்கியே. ஏ ராஜா, என் அம்மா, என் கண்ணு, உன் கூட ஆட நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. இல்லையா, நான் போய் குதிரையை மாட்டிட்டு வந்துடுறேன். ஏ ராஜா. ஏய் அந்த பொண்ணு ஏற்கனவே தெரியுமா? இல்லப்பா, இப்பதான் பாக்குறேன். இப்படிதான் நீ அப்பப்போ வந்து அசைச்சிட்டு போயிடுற. போய் குதிரையை மாட்டு ஓடு ஓடு ஓடு. சீ, நீயா கருப்பு பணியாரம்? ஐயோ நானும் முத்து மாதிரி இல்லாம போயிட்டனே. ஐயா ஐயா முத்து, ஆ. நீ 100 ரூபா தான் கேட்ட. ம். உன் ஆட்டத்தை பார்த்துட்டு அந்த தர்மகர்த்தா ஐயா 300 ரூபா கொடுத்தாரு பத்தியா? ஒரு அம்மாவுக்கு கண் பார்வை கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு அம்மா கண்ணை திறந்தாங்க, அவ்வளவுதான். முத்து, ஆ. நான் சொன்னா கோச்சுக்கிற மாட்டியே. என்ன? சினிமா பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஒரு 2 ரூபா கூட. ஏய், ராத்திரி காட்சிக்கு போனா அம்மா திட்டுவாங்க, உடம்பு கெட்டுப்படுவா. அம்மாவுக்கு தெரிஞ்சா தானே, உனக்கு மட்டும் தானே தெரிய போகுது. குடும்பத்து குடும்பத்து குடும்பத்து. ஏய், ஏன்டா கரைய மாதிரி அரிக்கிற? இந்த வச்சுக்க. ஆ, என்னப்பா நான் 2 ரூபா தான் கேட்டேன், நீ 5 ரூபா கொடுக்குற. 100 ரூபாய் எதிர்பார்த்தோம், 300 ரூபாய் கிடைச்சிருக்கு, அதனாலதான் அப்ப கொடுத்தேன். நான் வர்றேன். ஏய், எந்த சினிமாவுக்கு போற? தமிழ் படம் பார்க்கலாம்னு தான் நினைச்சேன். ஆ. நீ 5 ரூபா கொடுத்தியா? ஆ. இங்கிலீஷ் படத்துக்கு போலாம் நினைக்கிறேன். உனக்கு என்னடா புரியும்? எல்லாரும் புரிஞ்சுட்டு தான் பாக்குறாங்களாக்க. அதுல குளிக்கிற சீன் ஒண்ணு வருதான், அத போய் பார்க்க போறேன். சீ, கழுத. யாரு? என்ற பேரு கண்ணம்மாங்க. கண்ணம்மான்னு எனக்கு யாரும் தெரியாது. உங்களுக்கு தெரியாதுங்க, உங்க புள்ளைக்கு நல்லாவே தெரியும். என் புள்ளைக்கு தெரியுமா? என்ற அண்ணன் பேரு ராமசாமிங்க. அவருக்கு உங்க புள்ள கூட்டாளிங்க. இந்த மருந்து உங்க கண்ணுல போட சொல்லி என்ற அண்ணகையில கொடுத்துச்சு. அண்ணன் என் கையில கொடுத்ததுங்க. இப்ப புரியுதுங்களா நான் யாருன்னு? நீ சொன்னது வச்சு புரியுது, ஆனா உன்னை பார்க்க முடியாது. என்ன சொல்றீங்க? எனக்கு கண்ணு தெரியாதுமா. அம்மா, உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்களா? ஆமாம்மா. அத என் புள்ள உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லியிருக்க மாட்டான். எங்க அம்மா குருடின்னு எந்த பிள்ளைக்கு தான் சொல்ல மனசு வரும்? வாங்கம்மா, உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன். உட்காருங்க. யார் பெத்த பொண்ணோ, நீ நல்லா இருக்கணும். கண்ணம்மா. யார் கூப்பிடுறீங்க? உன்னதான். உன் பேரு தானே கண்ணம்மா? ஆமா மாமா, என்ற பேரு தான். எனக்கு ஞாபகம் வருது ஜாஸ்திங்க. இப்படி உட்கார். நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என்ற ஆய கூட அப்படிதான் சொல்லும். ரொம்ப அடக்கமான பொண்ணு. பொண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும். அவளும் இருக்காளே, அடங்காப்படாரி. நீங்க யார் சொல்றீங்க? அவதான் அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை, உமாவோ உப்புமாவோ. எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய பிடிச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிடுறா. அவ நல்லா இருப்பாளா? ராட்சசி. அவளை அப்படியெல்லாம் திட்டி போடாதீங்கம்மா. நான் ஏன் சொல்றேன்னா, அடுப்படியில இருந்தா சமைச்சு போட்டு போட்டு சத்தம் போடாம இருக்கலாம். அரசாங்க உத்தியோகம், அவளோட டியூட்டி அவ செஞ்சுதானே ஆகணும். அடே அப்பா, நீயே அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளை மாதிரி பேசுறியே. நேரமாவுதுங்க, பாட்டுங்களா? அப்பப்ப வந்து உங்களை கவனிச்சுக்கிறேனுங்க, வாரணுங்க. முத்து முத்து முத்து, எப்படி இருக்கிற? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? சர்க்கஸ்ல பாரம் விளையாடிட்டு இருக்கேன், கிண்டலா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி உனக்கு பீடி வாங்கிட்டு வந்திருக்கனே. இன்ஸ்பெக்டர். அட போப்பா, அது ஒரு பாப்பா. அப்படியா கொஞ்ச கான்ஸ்டபிளை ஏமாத்தி வந்துட்டேன். இது என்ன பிசாத்து? புடிப்பா இல்ல. டேய், பின்னாடி பாருடா. சரியா? ஒண்ணு இல்லையே. திரும்பி பாருடா. என்ன மேனது? இது பீடிக்க தீப்பட்டிங்க, இழுத்தா போக வருங்க. உலகத்துல யாருக்குமே தெரியாது பாரு. இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட உன்னையும் லாக்அப்ல தள்ளிடுவேன். Be careful. விட்டுருங்க அவனை. ஏயா கத்துற? ஏயோ கத்துற? இத ஒசிட்டு. ஆமா, வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா பணப்படி ஜாகிரதன் பேசிக்கிட்டல. இஷ்டம் இருந்தா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, அந்த பொண்ணை நான் புடிச்சு கொடுத்துறேன். நீங்க ஒண்ணும் பிடிக்க வேணாம். அவளை எப்படி பிடிக்கணும், எங்க பிடிக்கணும் எங்களுக்கு தெரியும். யூ கோ மேன். என்ன வே? கருப்பட்டி, இன்னைக்கு அந்த பொண்ணு யாருன்னு பாத்துறணும். எந்த பொண்ணு? அதான்டா அந்த மரமழகி கண்ணம்மா. அவ பொண்ணே கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? வேளாங்கு மீன் மாதிரி நழுவுறானே. ஓஹோ, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு
ஒரு வழி பண்ணிடணும். அம்மா யாரு? கண்ணம்மாவா? வா உட்கார். உங்களுக்காக பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. எனக்கு எதுக்கு பழம் இல்ல இந்த வயசானவங்க எல்லாம் சத்துள்ள பொருளா சாப்பிடணும். பழமெல்லாம் நிறைய சாப்பிடணும். ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? நீ அங்க வச்சிரு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். உங்க கையில கொடுத்தா நீங்க உங்க பிள்ளை கொடுத்து போடுவீங்க. அவர் ஏற்கனவே குண்டு, இத சாப்பிட்டாருன்னா இன்னும் குண்டாயிடுவாரு. என்ற கண்ணு முன்னாலே இதை சாப்பிட்டு போடுங்க. சரி. சொல்ல மறந்துட்டானே, என் பிள்ளை உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்காமா. கண்ணம்மா வந்தா விட்டுடாத, வீட்லயே இருக்க வை, நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வந்துருவான். எனக்கு அவசரமா ஒரு சோழி இருக்குங்க, நான் அப்புறமா வந்து உங்க பிள்ளைய பாக்குறேன். இல்ல வந்துருவான். நமக்குள்ள என்னங்க இருக்கு, நான் அப்புறமா வந்து பாக்குறேங்க. நீங்க அந்த பழத்தை எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு போடுங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். போயிடாத, அவன் வந்து கோச்சுக்குவான். இல்ல பரவாயில்ல. ஐயோ கண்ணம்மா. தங்கம், என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி பாத்தியா பொண்ணு? புடி புடி புடி. அதான் இருக்கும். நெல்லு. யாரு நீ? எங்க வாப்பா பேரு ஹுசைன், உம்மா பேரு ஃபாத்திமா, என் பேரு மகாலட்சுமி. ஆஹா, மங்களகரமான பேரு. அம்மா மகாலட்சுமி, நீ போயிட்டு வா. அந்த பொண்ணு மாட்டலையே. ஏய், மாட்டாம அவ போயிடுவா. வாட. ம். அம்மா. அம்மா, வாப்பா ஆ. கொஞ்சம் முன்னால வந்துடக்கூடாது? ஏன்? இப்பதான் கண்ணம்மா வந்துட்டு போனா. எதிர்த்தாப்புல பாக்கல? வருது. அவ அப்பா அம்மா பேர் என்னன்னு சொன்னா? அப்பா பேரு ஹுசேன், அம்மா பேரு பாத்திமா. அவ பேரு மகாலட்சுமி. அது எப்படா மகாலட்சுமியா இருக்க முடியும்? கலப்பு திருமணமா இருக்கும். அட மடையா, அவங்க அப்பா அம்மா முஸ்லிம்டா. ஆஹா, உள்ளத உள்ளபடி சொன்னா அவளேதான். விடாதீங்க. புடி புடி புடி. ஏய். டேய் டேய், அதோ அதோ அதோ. ஏங்க? புடி புடி. ஏய், இதோ போடா, நில்லு. ஏய், ஏய், ஒடியாடா. ஓட முடியலப்பா. ஐயா, முடியாதா? இருப்பா. ஏய், நில்லுமா, நில்லுமா, நில்லுமா. சு, சு, நில்லுமா, நில்லுமா. எங்களை ஏமாத்தி ஓடிடுவியா? என்ன சொன்ன? உங்க வாப்பா பேரு ஹுசேனு, உங்க அம்மா பேரு பாத்திமா, உன் பேரு மகாலட்சுமியா? யார்த்த காது குத்துற? டேய், சு, எந்த காரணத்துக்காக அம்மா அப்பாக்கு வந்து யாரு நீ? இப்படி கேட்ட சொல்ல மாட்டா. டேய், மகாலட்சுமின்னு சொன்ன? இல்லையா? சரி, நான் வரேன். என்ன வரேன். பண்ற? ஐயோ, இல்லடா, நீயே பிடிச்ச நீயே பாத்துக்க. எவன்டா அவன்? அருவாளை போட்டாளா? உன் பொண்டாட்டி கையை பிடிச்சா இருக்கிற, உன்னை வச்சா பாரு. ஐயோ, எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுங்க. அது நல்லா பேசுங்க. உங்க பொண்டாட்டி தெரியாதுங்க. நீங்க ஊமைய கல்யாணம் பண்ணிருக்கீங்க, பெரிய தியாகி. ஏன்டா கிண்டலா பண்ற? உன்னை வெட்டுறேன் பாரு. அங்க வர போலீஸ். போலீஸா? சார் வணக்கம் சார். ஓர கண்ணு, ஒன்றரை கண்ணு, அரை கண்ணு, மஞ்சக்காமல கண்ணு, இதுக்கெல்லாம் இல்லாம ஒரு ஜோடி கண்ணு கொடுங்க. ஏயா, இது என்ன முட்டை கண்ணு நினைச்சியா? ஏய் சுமார் சார், டாக்டர் லெட்டர் கொடுத்துருக்காரு, படிச்சு பாருங்க. முத்து, மனுஷன் பசியில சாகுறான், பட்டினியில சாகுறான், அடிதடி சண்டையில சாகுறான், விபத்துல சாகுறான். இத்தனை பேர் கண்ணியை எடுத்து கண்ணு தெரியாதவங்களுக்கு வச்சா எப்படி இருக்கும்? அப்படிலாம் செய்ய முடியாது. நல்ல மனசு உள்ளவங்க தன் கண்ணை தானம் பண்றதா எழுதி கொடுத்துட்டு செத்துட்டாங்கன்னா அந்த கண்ணை 6 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணி இன்னொருத்தருக்கு வைக்கலாம். மிஸ்டர், நீங்க கொடுத்த அப்ளிகேஷனை பதிவு பண்ணியாச்சு, நீங்க போயிட்டு வரலாம். என்னங்க கண்ணை கொடுக்காம போகலாம்னு சொல்றீங்க? கண்ணெல்லாம் உடனே தர முடியாதுங்க. ஐயா, உங்க கண்ணை கேட்கல, நீங்க செத்ததுக்கு அப்புறம் கொடுங்க, இருக்கிற கண்ணை கொடுங்க. அதை தாங்க நானும் சொல்றேன். ஏற்கனவே கண்ணு கேட்டு நிறைய பேர் பதிவு பண்ணி வச்சுக்காங்க. ஐயா, அது சார், எங்களுக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு மாதத்திலையும் கிடைக்கலாம், ஒரு வருஷத்திலையும் கிடைக்கலாம். உடனடியா கிடைக்கிறதுக்கு என்ன வழி? கண்தானம் செய்யறவங்க தான் இறந்ததுக்கு பிறகு இன்னாருக்கு தான் கொடுக்கணும்னு உங்க பேரை எழுதி வச்சுட்டு செத்துருந்தாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ஐயோ, என்ன பண்ணாலும் குழப்பாரு. ஐயா, ஐயோ. போயிட்டு வரேன் சார். இருக்கு.